திரு கோபண்ணா, இங்க பிரதமருக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழலை காங்கிரஸ் அவையில் ஏற்படுத்திட்டாங்க. இதுவரை இல்லாத அளவுக்கு மக்களவையில் பிரதமரின் உரை இல்லாமலேயே குடியரசுத் தலைவரினுடைய உரை நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. மாநிலங்களவையில் வந்து பேசும்போதும் இப்படி ஒரு கோஷம் போட்டாங்க, வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. ஆனா பிரதமருக்கு பாதுகாப்புக்கு யார் பொறுப்புன்னு கேட்கிறாரு. பாராளுமன்ற ஜனநாயகத்தில் பிரதமர் குடியரசுத் தலைவர் அந்த உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தில் அவர் பேசலை. அடுத்து எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இதில் என்ன பிரச்சனைன்னா, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அந்த நரவணே அவருடைய சுயசரிதையிலிருந்து சில பகுதிகளை அவர் எடுத்து படித்தார். உடனே அதை படிக்கக்கூடாது, அவை விதிக்கு புறம்பாடுது அப்படின்னு சொன்னாங்க. உடனே கேரவானில் இந்த பிப்ரவரி இஷ்யூவில் வந்திருக்கு, அதை எடுத்து படித்தா அதையும் படிக்கக்கூடாதுன்னாங்க. இப்படி அந்த செய்தி மக்களவையில் பேசக்கூடாதுன்னு அவர் மைக் துண்டிக்கப்பட்டது. இது ஒரு அப்பட்டமான ஜனநாயக படுகொலை அங்கே பாராளுமன்றத்தில் நடந்திருக்கிறது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்போ குடியரசுத் தலைவர் உரையின் மீது தான் பேசணும், இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றது, என்ன பேசணும்னு யார் முடிவு செய்வது? ஒரு மக்களவை எதிர்க்கட்சி ஒரு இரு நாட்டு உறவு சார்ந்த வெளியுறவு கொள்கை சார்ந்த விவகாரத்தை ஒரு வெளிநாட்டு பத்திரிகை எழுதி இருக்கிறது, அதை கொண்டு வந்து எதிர்க்கட்சி தலைவர் அவையில சொல்றாருன்னா அதற்கு என்ன ஆத்தன்டிகேஷன் கேட்கிறாங்க. ஒரு பதற்றத்தை உருவாக்கக்கூடிய முயற்சியா அது இல்லையா அப்படின்னு கேட்கிறார். இல்ல முன்னாள் ஆர்மி சீஃப் அவர் ஒரு சுயசரிதையை எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பிட்ட சம்பவத்தை பற்றி சொல்லுகிறார். அதாவது ஆகஸ்ட் 31 2020 அன்னைக்கு இவர் ராஜ்நாத் சிங்கோட தொடர்பு கொண்டிருக்கிறார், பல முறை தொடர்பு கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி சீன துருப்புகள் உள்ளே வருகிறாங்க, இதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னா கடைசியாக பல முறை முயற்சி பண்ணி கடைசியாக ராஜ்நாத் சிங் சொன்ன பதில், நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க விரும்புங்களோ அது எடுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 20 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆக இந்த நாடு மிகப்பெரிய ஒரு சோகமான நிகழ்வு. அதை தொடர்ந்து இன்னைக்கு இல்லை, எப்பயுமே ராகுல் காந்தி இதை பேசி வருகிறார். இந்த கல்வானில் நடந்த இது எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கார். ஆக இந்த சீனாவினுடைய ஆக்கிரமிப்பை பற்றி பேசும்போதெல்லாம் இவர்கள் ரொம்ப கோபம் அடைவதை நாம் பார்த்துருக்குறோம். ஆக அந்த பிரச்சனையை பேசக்கூடாது, அந்த பிரச்சனை அவை குறிப்பில் வரக்கூடாது, நாட்டுக்கு தெரியக்கூடாது என்கிற விதத்தில் அவரை பேசுவதை தடுக்கப்பட்டார். தடுக்கப்பட்ட பிறகு அன்றைக்கு மாலையில் பிரதமர் பேசியிருக்கணும். ஆனால் அடுத்த நாள் அவர் ஏன் பேசலைன்னா, ராகுல் காந்தி எழுப்பிய அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அந்த நிர்பந்தத்தை தவிர்ப்பதற்காக அன்றைக்கு அவர் தவிர்த்தாரை தவிர, இன்றைக்கு ஓம் பிர்லா புதிய கதை பொய் சொன்னா கூட பொருத்தமாக சொல்லணும். அடிப்படையில் பார்த்தா மாநிலங்களவையிலும் பேசியிருக்க கூடாது. மாநிலங்களவையில் 1.5 மணி நேரம் உரையாற்றி இல்லைங்க. அதாவது முதல் நாள் வரல, அதற்கு சொல்ற காரணம் இருக்குல்ல, ஏற்கக்கூடிய காரணமே இல்லை. 2 காங்கிரஸ் பெண் உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்கள், ஜோதிமணியும் வர்ஷா கைக்வாடு, சுதா போன்றவர்கள், அவங்களால இவங்களுக்கு ஆபத்து வந்துருமா? கொலைவெறி தாக்குதல் நிகழ்த்தி விடுவார்களா? அந்த பாராளுமன்ற சூழல் அங்க இருந்ததுன்னு அவர் சொல்றாரு. அப்பட்டமான பொய். இதை ஓம் பிர்லா சொல்றது, ஓம் பிர்லாவினுடைய முதுகுக்கு பின்னால பிரதமர் ஒளிஞ்சு கொண்டிருக்கிறார். கடுமையான விமர்சனமா இருக்கு. ஆமா, அவருக்கு பின்னால. ஏன்னா இதில் சபாநாயகருடைய பதவியினுடைய தரத்தை குறைத்து விட்டு இன்றைக்கு பிரதமருக்கு பாதுகாப்பதற்கு சபாநாயகர் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கார். இது ஒரு ஜனநாயக. இப்ப இன்னைக்கு உரையில பிரதமர் கேட்கிறாரு, நீங்க மற்ற ஒப்பந்தங்கள் குறித்தோ வெளியுறவு கொள்கை குறித்தெல்லாம் பேசலாமான்னு கேட்கறீங்களே, போபர்ஸ் ஒப்பந்தம் குறித்து பேசலாமா, விவாதத்துக்கு தயாரா, பேசலாமா அப்படின்னு கேட்கிறாரு. போபர்ஸ் ஆவணங்கள்லாம் பகிரங்கமாக வெளியிடப்பட்டன. அது டிஃபென்ஸ் தானே, அது செக்யூரிட்டி தானே, எல்லாம் பேசப்பட்டது, விவாதிக்கப்பட்டதுங்க. போஃபர்ஸ் நீதிமன்றம் வரைக்கும் போய் ஒரு குற்றச்சாட்டை நிரூபிக்கப்படலை. இப்போ இன்றைக்கு இருக்கிற பிரதமர் உரை என்பது, இன்னைக்கு மாநிலங்களில் பேசியிருக்கிறது எல்லாமே அவதூறு குற்றச்சாட்டுகள். 25 ஆண்டு காலமாக காங்கிரஸ் என் மேல அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முடிந்த வரை என் மேல அவதூறு பரப்ப முயற்சிக்கிறாங்க, அது நடக்கல, அதன் காரணமாகத்தான் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்றாரு. என்ன தெரியுங்களா, கோத்ரா ரயில் எரிப்புக்கு பிறகு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் 3 நாட்கள் இவர் முதலமைச்சராக இருந்து கொல்லப்பட்டார்கள். அதற்கு ஆர் கே ராகவனுடைய
ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரணை பண்ணிச்சு. இவர் 9 மணி நேரம் இவரை விசாரித்தார்கள். அமித்ஷா கைது செய்யப்பட்டு கண்டிஷனல் பெயிலில் மும்பையில் இருந்தார். இதெல்லாம் நடந்தது. ஆனால் அதையும் மீறி சாமர்த்தியமாக 2014 தேர்தலில் பிரதமராக முன்னிலைப்படுத்தப்பட்டு RSS பரிந்துரை செய்து இந்த நாட்டினுடைய பிரதமராக 12 ஆண்டு காலம் இன்னைக்கு ஆட்சி செய்கிறார. அதுதான் ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய கேடு. அதுதான் அது காரணம். அந்த கோயபிள்ஸ் பிரச்சாரம் இன்னைக்கு பிரதமர் மோடி பேசுறது அப்பட்டமான ஒரு கோயபிள்ஸ் பிரச்சாரத்தை மிஞ்சுகிற வகையில் தான் அவர் பேச்சு அமைந்திருக்கிறது. எந்த குற்றச்சாட்டு நான் கேட்குறேன், இன்னைக்கு என்பிஏ பற்றி பேசுகிறாரு. இன்னைக்கு என்பிஏ இவருடைய 11 ஆண்டு கால ஆட்சியில் 16,32,000 கோடி என்பிஏ வந்து கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 29 பேர் 1000 கோடி கடன் வைத்திருந்தவர்கள் மொத்தம் 61,027 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. இது நிர்மலா சீதாராமனே சொன்ன பதில் பார்லிமெண்ட்ல. ஆக வாரா கடனை பற்றி நரேந்திர மோடி பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இவர்கள் ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்றது வந்திருக்க எல்லாம். பாஜக ஆட்சி பொறுப்பேற்கும் போது உலகினுடைய பலவீனமான பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்ல முதல் 5 நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியாவை நாங்கத்தான் உயர்த்தி இருக்கிறோம். இந்தியாவிற்கு அடித்தளம் போட்டது முதல்ல ஜவஹர்லால் நேரு 17 வருஷம். அதற்கு பிறகு நவீன பொருளாதார புதிய பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தி இந்த அந்நிய முதலீட்டை வரவேற்று இந்த நாட்டை வந்து 9% வளர்ச்சி தொடர்ந்து 3 ஆண்டுகள் செய்த பெருமை டாக்டர் மன்மோகன் சிங் உண்டு. அன்றைக்கு அவர் தொடங்கி வைத்த அந்த புதிய பொருளாதார கொள்கையினுடைய பலனைத்தான் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அனுபவித்து வராங்க. அவர் காட்டிய பாதையில் தான் வாஜ்பாய் பயணித்தார். இன்றைக்கு இருக்கிற மோடியும் அதே பாதையில் தான் போக முடியுது. அதற்கு அடித்தளம் அமைத்தவர் டாக்டர் மன்மோகன் சிங்கை தவிர நரேந்திர மோடிக்கு என்ன பொருளாதார பார்வை இருக்கு? வெளியுறவு கொள்கையில் ஏதாவது பார்வை இருக்கா? அதாவது ட்ரம்ப் பேசுறாரு, உடனே ஒப்பந்தம், உடனே வரி குறைக்கப்படுகிறது. யாருக்கு? காஷ்மீர்ல 370 நீக்கணும், நாங்க வந்து இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஒழிக்கிறோம், இடதுசாரி தீவிரவாதத்தை ஒழிக்கிறோம், இதையெல்லாம் செய்யறோங்கிற ஒரே காரணத்திற்காகவே எனக்கு சவக்குழி தோண்டுகிறார்கள்னு சொல்ற அளவுக்கு பிரதமர் இன்னைக்கு பேசுறாரு. ட்ரம்ப் உடனே மோடி தொலைபேசியில் பேசுறார். உடனே வந்து அந்த வரி குறைப்பு நடக்கிறது. அது வந்து அந்த ஒப்பந்தத்தினுடைய விவரங்கள் தெரியவில்லை. என்ன நடக்குது, ட்ரம்ப் என்ன பேசினார், இவர் என்ன சொன்னார், யாருக்கும் தெரியல, எந்த விளக்கமும் இல்லை. இதையெல்லாம் பாராளுமன்றத்தில் எழுப்புகிற போது இன்றைக்கு நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா எதற்குமே ஒரு தெளிவான விளக்கத்தை அவர் கூறுவதில்லை. இருக்கிற பிரச்சனையே என்னன்னா, அவர் வந்து பாராளுமன்ற விவாதத்தில் எதிர்கட்சியில் பேசும்போது அவர் இருக்கணும்ல, அவையில் இருப்பதில்லை. ஒரு முறை கூட ஜவஹர்லால் நேருவோ மற்ற பிரதமர்களோ எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது பிரதமர் அவையில் இருப்பது மரபு. எந்த மரபையும் பின்பற்றாத, பத்திரிகையாளர்களை சந்திக்காத, எந்த விவாதத்திலையும் பங்கு பெறாத அவர் பேசுவார், மற்றவர்கள் கேட்க வேணும். இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் தான் அப்படி நடந்துக்கிறாருன்னு ஆசீர்வாதம் ஆச்சாரி சொல்றார். ராகுல் காந்தி விவாதத்துக்கு தயாரா இருக்கிறார் சார். ஜவஹர்லால் நேருடைய பேரன் விவாதத்துக்கு அஞ்சுவாரா? விவாதத்துக்கு அவர் தயாரா இருக்கார். அவர் பேசுவதை, அவர் சொல்லுகிற குற்றச்சாட்டை கேரவான்ல வெளிவந்து புத்தகமாக வந்ததை எடுத்து பேசியா அந்த டிஸ்கஷனை நீ ஏன் எதிர்கொள்ள மறுக்கிறீர்கள்? உங்கள் படியில என்ன கணக்கு இருக்கு? அதுக்கு சொல்லணும். நீங்க அதுக்கு நீங்கள் வந்து விவாதத்துக்கு விவாதம் தான் பதிலே தவிர அவரை மைக் துண்டிப்பது எப்படி ஜனநாயக விரோத செயலாகத்தான் இருக்க முடியும். சரி, ஓகே, பேசுவோம். முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். திரு ஆசீர்வாதம் 2 பேர் பேசணும். பேசிட்டு நான் உங்ககிட்ட 2வது சுற்றுக்கு வரேன்.